ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Anlaşılmadı, tamam. Anlaşıldı, tamam. டேய், 1 2 3ன்னு எண்ணுவேன். அதுக்குள்ள அத்தனை பேரும் இங்க வந்தாகணும். இல்ல மொத்த பேரையும் கொண்டுடுவேன். ஏட்டையா, நீங்க அங்க போங்க. டேய், ஒழுங்கு முறையை கீழே வந்துரு. இறங்கிடா ஒழுங்கா. ஏய், உன்னதா சொல்றா. ஐயா, பணம் இருக்கிறவன் 10 செய்வான். பணம் இல்லாத நாங்க பார்த்துட்டு இருக்கணும் இல்ல. 4 வயசுங்க, 10 குழந்தை அம்மானு ஓடி வரும். ஆனா இப்போ அம்மானு கூப்பிட கூட அந்த குழந்தை இல்லைங்க ஐயா. குட் மார்னிங் சார். சாரி சார், நீங்கள் ஃபோன் பண்ணுமா நான் கோயிலில் இருந்தேன் சார். இன்னைக்கு சிவராத்திரியில் சிவனுக்கு பூஜை போட்டிருந்தேன் சார். சார் ஒரு நிமிஷம் சார்.
பிரசாத் எடுத்துக்கோங்க சார். சார் இவங்கெல்லாம் யார் சார்? இவனுங்களா? நான் சொல்லல அந்த 4 வயசு குழந்தைய. நான் ஏட்டையா இங்க இன்சு ஒரு கேஸு பிடிச்சதுக்கு இந்த தொகுறாரு. என்ன நான் லிஸ்ட் எல்லாம் சொன்னேன்னு வச்சுக்க, நான் முள்ளே வாழ சொல்றேன் கேட்டுக்க. ஏட்டையா ஒரு பீடி கூடா. ஏட்டையா ஒரு பீடி ஒண்ணு நீட்டையா. ஏட்டு பாத்தியா என்ன கேக்குறான் பாத்தியா? பீடி கேக்குறான். ஏட்டே மூலகுதா உனக்கு? கையா கட்டி போட்டா எப்படி பீடி அடிக்குது? அவுத்து விடு, ஓட மாட்டான். டீப்பட்டி யாரு தருவா? கொல்ட்டு லிஸ்ட் சொல்றேன் கேட்டுக்கோ. போன மாசம் அந்த 9 வயசு நான் முள்ளே போல. அதுக்கப்புறம் அந்த 6 வயசு நான் முள்ளே போல. முந்தா நேத்து சிவனேன்னு உட்காந்து அந்த 4 வயசு பொண்ணு வந்து, அங்கிள் இந்த கண்ணாடி நல்லா இருக்கா? இந்த கண்ணாடி நல்லா இல்ல, ஆனா நீ நல்லா இருக்கேன்னு அழுக்கா தூக்கிட்ட. நான் முள்ளே போல. நம்மளேதான். நாங்க யாருன்னு தெரியாம என் மேல கைய வச்சிட்டேன். அதுல நான் யாரு உனக்கு தெரியுமா? அது எப்படா எனக்கு தெரியும்? உன் ஆத்தால போய் கேள்றா. அதேதான் இன்ச்சு நானும் சொல்றேன். நான் யாருன்னு வாத்தால கேட்டு பேரு. நான் இன்ச்சு எங்க மேலேயே கை வச்சிட்டிய, நீ ரொம்ப வருத்தப்படுவ. ரொம்ப நான் இன்சுக்கு 8 வயசுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, நான் முள்ள தூக்கிடுவோம் போல. இல்லடா சொன்னா சார் நீங்க சொல்லுங்க சார். நான் இவங்களை இழுத்து வச்சு அறுத்துறேன் சார். அப்போதான் குழந்தைகளை தப்பா பாக்குற பார்வை மாறும் சார். இம்சே, உன்னால என்ன பண்ண முடியும்? எங்களை கூட்டின்னு போய் ஸ்டேஷன்ல வைப்பேன், எஃப்ஐஆர் போடுவேன், எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டுக்கு கூட்டின்னு போவேன். அப்பயும் நீ தான் பாதுகாப்பு. அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு வெயில்ல வந்துட்டு, இவன் தான் பாதாம் பருப்பு, இவன் தான் முந்திரி பருப்பு, நான் தான் பிஸ்தா பருப்புன்னு காலை தூக்கி விட்டு போய்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் உன்னால அவ என்ன சொல்றான்? சரி நான் கோபப்படல. ஏட்டு கோபப்படல. எப்படி? நான் ஒன்னு கேட்கட்டுமா? உன் குடும்பத்துல உன் குழந்தைகளுக்கு இது மாதிரி நடந்தா நீ என்னையா செய்வ? ஏட்டு இன்னொன்னு சொல்ற கேட்டுக்க. உன் காக்கு சட்டையை அவுத்து வச்சுட்டு ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்துல நீ யோசனை பண்ணி பாரு. என்ன செய்வ நீ? நீ சுற்றுவன் சார். ஏற்று என்ன கோவப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நீ கோவப்பட்டுட்டிய.
அதை அப்பவே பண்ணியிருக்க முடியாதுண்ணே. காக்கி சட்டை போட்டதுனால கடமை என்னை தடுத்துச்சு சார். அந்த காக்கி சட்டையை கழட்டின உடனே பாசம் என்னை ஜெயிச்சிச்சு சார். சார், காக்கி சட்டையை கழட்டிட்டு ஒரு அப்பனா இருந்து பாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த அப்பனா இருந்து பார்த்தா இதான் சார் பண்ணுவேன். அதெல்லாம் இருக்கட்டியா, மேலிடத்துக்கு என்ன சொல்ல போறோம்னு தான் தெரியல. இதெல்லாம் நமக்கு புதுசா சார். என்னையா அது? அவனுங்க 3 பேரும் என்னை கொல்ல வந்தானுங்க. நீங்க தான் காப்பாற்றணும். எட்டு வேற லெவல் யாரு? வயா போ. வயா போலாம். பொதுமக்களுக்கு காவல்துறை என்னைக்குமே நண்பன் தான். இத அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அங்கிள் அங்கிள் இந்த கண்ணாடி நல்லா இருக்கா? 4 வயசுங்க, 10 குழந்தை அம்மானு ஓடி வரும். ஆனா இப்போ அம்மானு கூப்பிட கூட அந்த குழந்தை இல்லைங்க ஐயா. அம்மா நான் பெருசானதும் டாக்டர் ஆகுறேன் சரியா? அங்கிள் வேணாம் அங்கிள், வீட்டுக்கு போறேன் அங்கிள். வேணாம் அங்கிள், வேணாம் அங்கிள், நான் வீட்டுக்கு போறேன் அங்கிள். பயமா இருக்கு அங்கிள். ஆள் பலம், அரசியல் பலம், பணபலம் உள்ளவன இந்த சட்டமும் சமுதாயமும் என்ன பண்ணுமையா? என்ன பண்ணும்? பொம்பளை குழந்தையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் எவன் பார்த்தாலும் கதம் கதம் தான். சவுதி அரேபியால கொடுக்கிற தண்டனை இங்க வரணுங்க. அறுத்து போடணும். அவனை நிக்க வச்சு பெட்ரோலை ஊத்தி கொளுத்தணும். ஓட ஓட கொல்லணுமா? தூக்கு தண்டனை கொடுக்கணும். அவனெல்லாம் தூக்கு தான் வைக்கணும். அவனை கட் பண்ணணும். துபாயில வெட்டுற மாதிரி வெட்டணும்பா. இவனுங்கள செருப்பாலே அடிக்கணும். இந்த மாதிரி தப்பு பண்றவங்களாம் ஏக் மார் தோ துக்குடா, ஒரு வெட்டு 2 துண்டு. ஓட ஓட பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும். தண்டனை கொடுத்துட்டா தூக்கு தண்டனையோ இல்லை மரண தண்டனையோ கொடுத்துட்டா உடனே இறந்துருவாங்க. ஆனால் அது இப்படி கொடுக்காம அவங்க ஃபீல் பண்ணி அந்த செஞ்ச காரியத்தை எண்ணி வருத்தப்பட்டு சாகணும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். அரசாங்கம் அவனுக்கு தூக்கு தண்டனை தரணும். அவனா செருப்பால அடிச்சு நடு ரோட்ல வச்சு கொல்லணும். இந்த மாதிரி தப்பு பண்றவங்களாம் அரசாங்கம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இவங்கெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவனெல்லாம் நடு ரோட்டில் வச்சு சாகடிக்கணும். அவனுங்களை விளக்கமா தலையடிக்கணும். அவனை சுட்டு கொல்லணும். தூக்கு தண்டனை தாங்க கொடுக்கணும். இல்லைன்னா சவுதியில வைக்கிற மாதிரி அர்த்தம்ங்க. அப்பதான் அவங்க. ஆமா, அரசாங்கம் நல்ல சட்டங்களை திட்டங்களும் கொண்டு வந்துடுறாங்க. அதையே நம்பி நம்ம முயற்சியில நம்ம கைவிட வேணாம். நம்மளும் என்ன பண்ணோம், நம்ம பசங்களுக்கோசம் எதனா ஒரு தற்காப்பு கலையை கற்றுக்க வைக்கணும். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அவசியம் தற்காப்பு கலை தேவை. ஏன்னா நம்ம நன்மைக்காக இல்லை, குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக. நன்றி, வணக்கம். நான் உங்கள் கராத்தே மேகநாதன்.